அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் பற்றிய விவிலிய பரிந்துரைகளை நான் பகிர்ந்து வருகின்றேன். இந்த நாட்களில் யார் யாருக்காகவெல்லாம் நாம் மன்றாட வேண்டும் என்னும் பல செய்திகளை தொடர்ந்து வழங்கி வருகிறேன். இன்று உங்கள் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுங்கள். இந்த செய்தி திருமணமானவர்களுக்கான ஒரு செய்தி. ஆகவே திருமணமானவர்கள், திருமணம் என்னும் அருட்சாதனத்தால் இணைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடமைகளில் ஒன்று அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது, அவர்களுக்காக மன்றாடுவது. ஆகவே கணவன் மனைவிக்காக மன்றாட வேண்டும், மனைவி கணவருக்காக மன்றாட வேண்டும். அவர்களுடைய திருமண வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் அதற்காகவும் அவர்கள் மன்றாட வேண்டும். கணவனும் மனைவியும் இணைந்து மன்றாட வேண்டும். தோபித்து நூல் 8:8 நாம் வாசிக்கின்றோம், தோபியா சாரா இருவரும் இளம் தம்பதியர். அவருடைய திருமண வாழ்வின் முதல் இரவிலேயே அவர்கள் இருவரும் இணைந்து கடவுளிடம் மன்றாடுகிறார்கள். அந்த மன்றாட்டு எப்படி நிறைவேறுகிறது? இறைவா, நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும், ஆமேன் ஆமேன் என்று நிறைவு பெறுகிறது. கணவன் மனைவியும் சேர்ந்து மன்றாட வேண்டும். அது ஒன்று. கணவன் மனைவிக்காக மன்றாட வேண்டும், மனைவி கணவருக்காக மன்றாட வேண்டும். தொடக்க நூல் 25:21 தொடக்க நூல் 25:21 ஒரு அருமையான ஒரு செய்தி. ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். என்ன அருமையான செய்தி பாருங்க. ஆகவே ஈசாக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். ஆகவே இன்றைக்கி குழந்தை செல்வம் இல்லாத பல தம்பதிகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்காக நாம் மன்றாடுகிறோம், அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். இந்த உலகில் குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற எண்ணில் அடங்காத தம்பதிகளுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். இந்த தம்பதிகளில் கணவர் மனைவிக்காக மன்றாட வேண்டும். ஏனென்றால் மனைவிக்குத்தான் துயரம் அதிகமாக இருக்கிறது, மனைவிக்குத்தான் இந்த சமூகத்தினுடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது. ஆகவே கணவர் தம் மனைவிக்காக மன்றாட வேண்டும். இங்கே ஈசாக்கு தம் மனைவி ரெபேக்காவுக்காக மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார். மிக அருமையான செய்தி. ஆகவே குழந்தை செல்வம் இல்லாத கணவர் மனைவி அதற்காக மன்றாட வேண்டும். மற்ற தம்பதிகள் அவருடைய நலனுக்காக மன்றாட வேண்டும். கணவர் தன்னுடைய மனைவியினுடைய உடல் நலனுக்காக மன்றாட வேண்டும், மன மகிழ்ச்சிக்காக மன்றாட வேண்டும். அவ்வாறே மனைவியும் கணவர்களுக்காக மன்றாடும். பொதுவாக எல்லா மனைவியரும் தங்கள் கணவர்களுக்காக மன்றாடுகிறார்கள். ஆனால் எத்தனை கணவர்கள் தங்கள் மனைவியருக்காக மன்றாடுகிறார்கள்? இன்று முதல் எல்லா கணவர்களும் தங்கள் மனைவியருக்காக மன்றாடுவார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.